உங்க ஊரு தலைவனை தேடி புடிங்க, இதுதான் நம்ம சர்க்கார் என அதிரடி வசனங்களுடன் ரிலீஸ் ஆன விஜயின் சர்க்கார் டீசர். மெர்சல் படத்தை தொடர்ந்து சர்க்கார் படத்துல விஜய் நடிச்சிட்டு வராரு. AR முருகதாஸ் இயக்குற இந்த படத்துல விஜய் அரசியல்வாதியா நடிக்கிறாரு அப்படின்னு தெரியுது. படத்தின் கதாநாயகியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார், யோகி பாபு உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க. AR ரகுமான் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. சர்க்காரின் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில நடந்தது. அதுல பேசிய நடிகர் விஜய், மெர்சல் திரைப்படத்துல கொஞ்சம் அரசியல் இருந்தது, சர்க்கார்ல அரசியல் மெர்சலா இருக்குன்னு பல்வேறு அரசியல் பஞ்சுகளை பேசி கைத்தட்டல வாங்கினாரு. அதன் பிறகு அவருடைய மேடை பேச்சுக்கு பலரும் கலவையான விமர்சனங்களை முன்வச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு பேட்டி அளித்த இயக்குனர் AR முருகதாஸ், கூகுள் CEO சுந்தர் பிச்சை தான் சர்க்கார் படத்தில் இருக்கும் விஜயின் கதாபாத்திரத்துக்கு இன்ஸ்பிரேஷன், அதனாலதான் விஜயின் கதாபாத்திரத்துக்கு சுந்தர்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த படத்துல விஜயின் கதாபாத்திரம் கொஞ்சம் வில்லத்தனம் கலந்ததா இருக்கும் அப்படின்னு AR முருகதாஸ் சொல்லியிருந்தாரு. இந்த பேட்டிக்கு அப்புறமா சர்க்கார் மீதான எதிர்பார்ப்பு தாறுமாறாயிடுச்சு. விஜய் ரசிகர்கள் சர்க்கார் படத்தின் டீசராக மட்டுமே இதனை பார்க்கல, தங்களோட நாயகனின் அரசியல் டீசராகவும் இது அமையலாம் அப்படிங்கிற ஆவலோட காத்திருந்தாங்க. ஆவலுக்கு தீனி போடு விதமா இன்று மாலை வெளியானது சர்க்கார் டீசர். டீசரின் படி விஜய் வெளிநாடுகளில் சுற்றும் பெரிய தொழிலதிபர் என்றும், தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக ஊருக்கு வரும் விஜயின் ஓட்டு வேறு ஒருவரால் போடப்பட்டு விட்டது என்றும், இதனால் நம்முடைய அரசியலின் பரிதாப நிலையை உணரும் விஜய் அரசியல்வாதிகளுக்கு எதிராக களம் இறங்கி சர்க்கார் அமைக்கிறார் என்று ரசிகர்களை சமூக வலைதளங்களை கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சர்க்கார் டீசர்ல கவனிக்கத்தக்க விஷயங்களா, ஒரு குடும்பமே தீயிட்டு தற்கொலை செய்து கொள்வது போல ஒரு காட்சி வருவதும், கண்டெய்னர்ல கட்டுக்கட்டா பணம் இருப்பது போன்ற காட்சியும் தமிழகத்துல நடந்த பல நிகழ்வுகளை நினைவுக்கு கொண்டு வருது. கடைசியா வரும் உங்க ஊரு தலைவனை தேடி புடுங்க, இதுதான் நம்ம சர்க்கார் என்ற வசனம் சர்க்கார் திரைப்படம் மிகப்பெரிய அரசியல் படம் அப்படிங்கறதையும் நிச்சயப்படுத்துது. கடைசியில கெட் ரெடி ஃபோக்ஸ்னு சொல்றத பார்த்தா அவரோட ரசிகர்கள் எதிர்பார்ப்பு கூடிய சீக்கிரம் நிறைவேற வாய்ப்பு இருக்கு போல.